வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் வந்து ஆப்ஷன்ல பையரா இருக்கும்போது நமக்கு வந்து அந்த வின்னிங் அதாவது அந்த வின்னிங்க்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆ நெறையா தெரிஞ்சிருப்போம். ஸோ நேத்திக்கு அந்த இதில நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு செல்லர விட ஆப்ஷனுடைய பையரா இருக்கும்போது அதில வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி கம்மி. ஏன்னா நம்மளுடைய ரிஸ்க்குக்கு தகுந்த மாரி தான் அது வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆ ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு மார்க்கெட்ட வந்து தெளிவா அந்த ட்ரெண்ட வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, நிச்சயமா அதான அந்த வின்னிங்க்கான ப்ராபபிலிட்டிய நம்மளும் வந்து அதிகப்படுத்திக்க முடியும். ஓகேவா? ஸோ அது இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த விஷயம். அத இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த ஒரு ட்ரெண்ட வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது? இந்த இன்னைக்கு ட்ரெண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு சின்ன சின்ன டூல் இருக்கு. ஆ ஓவராலா மார்க்கெட்ட வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஒரு வீடியோ குடுத்துருந்தேன். அதாவது என்னன்னா, குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கோ, அத பேஸ் பண்ணி தான் நம்மளோட மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நீங்க ஒரு சின்ன கிளியரா ஒரு இத பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் டூலையும் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். முதல்ல வந்து மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டல் நம்ம என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலா மார்க்கெட் எப்படி இருக்கு? குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு? நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட ஃபேஸ் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம எந்த ஒரு டூலையும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? முழுக்க முழுக்க ஒரு டூல் நமக்கு வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம நம்பாம, நம்மளும் மார்க்கெட்ட அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஃபெமிலியரான ஒரு டூல். ஆ ரொம்ப ஒரு ஆப்ஷனுடைய பையருக்கு ரொம்ப உபயோகமா இருக்கக்கூடிய ஒரு டூல். ஓகேவா? ஸோ இந்த டூல் நம்ம பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ் தான். இதில சொல்லக்கூடிய எதையும் நீங்க வந்து ஒரு அட்வைஸா எடுத்துக்க வேண்டாம். நீங்க மார்க்கெட் ஓனா அனலைஸ் பண்ணிட்டு, அதில இருக்கக்கூடிய லாப நஷ்டம் இந்த 2யுமே புரிஞ்சு ட்ரேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த டூல் என்ன அப்டின்னா, ஆ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல. ஏன்னா, நெறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு, அப்புறமா வந்து அதில இருக்கக்கூடிய சின்ன சின்ன டவுட் கேட்குறாங்க. ஸோ வீடியோவ நீங்க முழுமையா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டீங்கனாலே, ஒவ்வொரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இதில நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நேத்திக்கு நம்ம குடுத்திருந்த டூல் அதாவது என்னன்னா, ஒரு ஒரு ஜோன் நமக்கு வரும். ஆப்ஷனுடைய அ ஓப்பன் பிரைஸையும் நீங்க வந்து புட்டோட ஓப்பன் பிரைஸ், காலோட ஓப்பன் பிரைஸ் குடுத்தீங்கன்னா, அது வந்து எப்படி நமக்கு குடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு 2 வேற வேற டிஃபரெண்ட்ல ஓப்பன் ஆச்சு. ஓகேவா? காலோட ஓப்பன் பிரைஸ் வந்து 235 நெனைக்கிறேன். 235 239லயோ வந்து அ இண்டெக்ஸ் அதாவது என்னன்னா, நான் இத சொல்றேன். ஓகேவா? ம். நிஃப்டியினுடைய இத சொல்றேன். ஓகே. புட்டோட ஓப்பன் பிரைஸ் வந்து ரூ. 68க்கு ஓப்பன் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். இந்த இண்டிகேட்டர்ல நான் குடுத்துருந்தேன். ஓகேவா? ஒரு நிமிஷம் இத பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து அந்த ட்ரெண்ட் ஃபைண்டர் இண்டிகேட்டர் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். எஸ் ஆமா. காலோட ஓப்பன் பிரைஸ் ரூ. 239, புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் பிரைஸ் வந்து ரூ. 68. ஸோ இத பேஸ் பண்ணி நமக்கு வந்து என்ன குடுக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு லைன். ஆட்டோமேட்டிக்காவே இந்த லைன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது வந்து எப்படி இருக்கு? அந்த ட்ரெண்ட் வந்து நீங்க வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்? அப்படிங்கிறதுக்கு அதாவது என்னன்னா, இது வந்து ஒரு விக்ஸ் இருக்கு இல்லையா? நம்மளுடைய இந்தியா விக்ஸ் இருக்கு இல்லையா? வாலட்டாலிட்டி விக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த வாலட்டாலிட்டி விக்ஸ ஃபேஸ் பண்ணி தான் இந்த லைன் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டோட ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கு? ஒரு இன்ட்ராடே ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு இருக்கு? அப்படிங்கிறத இந்த ட்ரெண்ட் வந்து நீங்க வந்து இந்த பிரேஸ வந்து நம்ம வந்து இது பண்ணோனே, அது அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் குடுக்கும். ஸோ ஒரு ஜோன் வரும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த ஜோனுக்கு கீழ இருந்தா மார்க்கெட் எப்படி இருக்கு? மேல இருந்தா எப்படி இருக்கு? அப்படிங்கிறது தான். ஓகே. இன்னைக்கு வந்து என்னன்னா, இன்னைக்கு எப்பவுமே இந்த இந்த லைன் வந்து சுருங்கி நமக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கும். பிரேஸ் வந்து பக்கத்துல இருந்ததுன்னா, இது ஒரு ஜோன் மாரி நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு இந்த 2 பிரேஸுமே வந்து டிஃபரண்டான ஒரு இதுல இருக்கு. அதாவது ரொம்ப அதிகப்படியான தூரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரூ. 68ல ஓப்பன் ஆயிருக்கு. அது இன்னும் ரூ. 239ல ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப இந்த 2 பிரைஸ் இதா இருக்கும்னா, அந்த லைன்லாம் வந்து நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஆ ஸோ இன்னைக்கு புட் ஆப்ஷன் எப்படி ஓப்பன் ஆயி எங்க வந்துச்சு? கால் பிரீமியம் ஓப்பன் ஆயி எப்படி போச்சு? அப்படிங்க நீங்க லைவா பார்த்துருப்பீங்க. ஸோ அத நம்ம வந்து சொல்ல வேண்டாம். ஸோ இந்த ட்ரெண்ட் ஃபைண்டர் இத எப்படி நம்ம புரிஞ்சு, இத வச்சு நீங்க எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிருந்தேன். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நெறைய பேராபோலிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இண்டிகேட்டர் நீங்க பார்த்துருப்பீங்க. பேராபோலிக் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிற வேண்டாம். ஸோ இதில இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இத வச்சு நீங்க ஈஸியா ஒரு ட்ரெண்ட வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஆ இப்போ நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து கால் பிரீமியத்த நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து நம்ம டபுள் சார்ட்ல குடுத்துரும். டபுள் விண்டோல குடுத்து பார்க்கலாம். அதில புட் ஆப்ஷனையும் நம்ம கொடுத்து நம்ம இது பண்ணி பார்க்கலாம்.
நிமிஷம். 26,000. ஸோ நெட்டு எனக்கு ஸ்லோவாக இருக்கிறனால ப்ராப்ளமாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு இந்த சார்ட் வரட்டும். நான் இல்லை நிஃப்டி கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் ரெண்டுமே ஆட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஸோ இது நிஃப்டியினுடைய 26,000 கால் ப்ரீமியம். ஓகே. இது ஆமாம் 3 அக்டோபர் 3 புட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து கால் ப்ரீமியத்தோட இது புட் ப்ரீமியம் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு டேப்பில் வந்து நம்ம புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேப்பில் வந்து 26,000. ஓகேவா? ஸோ 26,000 கால் ப்ரீமியத்தை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. ஒரே நிமிஷம். ஸோ அந்த இண்டிகேட்டர் இந்த இதில் ஆட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கா நெட்டு ஸ்லோவாக இருக்கான்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க இந்த நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஜோன் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த ஜோன் வந்து நமக்கு வந்து ஸோ மார்க்கெட் வந்து எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலான்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ நீங்கள் கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் இந்த 2 ஓப்பன் ப்ரைஸு நீங்கள் கொடுத்தோடனே ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் கிடைக்குன்னு சொன்னேன். ஸோ இங்கே லைனாக நமக்கு வந்து எல்லா லைன் நம்ம வந்து இங்கே அதாவது என்னென்னா இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து சுருங்கி நமக்கு இருக்குது அப்படின்னா இப்போ இது வந்து புட் ஆப்ஷன் இது வந்து கால் ப்ரீமியம். ஓகேவா? ஸோ 26,000 அப்படிங்கிற கால் ப்ரீமியம். இது வந்து புட் ஆப்ஷன் புட் ப்ரீமியம். ஓகே. புட் ப்ரீமியத்தோட சார்ட்டில் பாருங்கள். இந்த ரேஞ்ச் வந்து எப்படி நமக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்ட்டு கால் ப்ரீமியத்தில் பாருங்கள் இந்த ரேஞ்ச் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ஜோனாக நமக்கு பிரேக் அவுட் அதாவது என்னென்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் மாதிரி நமக்கு இந்த ஜோன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நம்ம வந்து நீங்கள் முழுமையாக அதான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் அதாவது இந்த இண்டிகேட்டரோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸ் எதுவுமே வேண்டாம். அதில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். இந்த லைன் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதில் வரும் எதை பேஸ் பண்ணி வரும்னு பார்த்தீங்கன்னா வாலட்டாலிட்டியை பேஸ் பண்ணி வரும். ஓகேவா? ஸோ இது வந்து அதாவது என்னென்னா பேராபாலிக் இண்டிகேட்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து ஹை பேராபாலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டரு. இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டாட்டாக வருது இல்லையா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கக்கூடிய வாலட்டாலிட்டியை ஃபேஸ் பண்ணி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வரும். ஸோ ஒரு ட்ரெண்டு வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இன்றைக்கி ட்ரெண்டு வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்ட்ராடேல நம்ம வந்து ஒரு ட்ரேட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து ட்ரெண்டை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரெண்டு எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் நமக்கு வந்து ஈஸியாக நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதை பாருங்கள். இதோட நீங்கள் டிஃபால்ட்டாகவே இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. ஸோ எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஆப்ஷனுடைய இதில் பாருங்கள்.
ஸோ இது வந்து கால் பிரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸு. இது வந்து புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் கேண்டில் பாருங்க. இந்த 2 இடத்துலயுமே நீங்க பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். ஈஸியா வந்து ட்ரெண்ட் வந்து நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்மளோட ஜோன் இருக்கு இல்லையா? இந்த ஜோனுக்கு கீழ தான் கால் பிரீமியம் ஓப்பன் ஆகுது. புட் பிரீமியம் பாருங்க. கரெக்ட்டா இந்த லைன் அதாவது இதோட சப்போர்ட் லைன் இருக்கு. சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்க ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் வந்து எப்படின்னு பாருங்க. இது கூடயே டிராவல் ஆகும்னா, இது வந்து ஆ ட்ரெண்ட் நல்லா ஒரு பை ட்ரெண்ட்ல இருக்குன்னா, எந்த கேண்டிலுமே வந்து ரெட்டா இருக்காது. எல்லாமே கிரீனா தெரியும். ஓகேவா? அதே மாரி இங்க ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து இங்க டவுனா இருக்கு அப்படின்னா, இங்க அதாவது இந்த இத வைஸ் சொல்றேன் நான். ஒரு ட்ரெண்ட் வந்து இப்ப புட் ஆப்ஷன்ல வந்து ட்ரெண்ட் பைக்கு போகுது அப்படின்னா, கேண்டில் எல்லாமே நல்லாவே கிரீனாவே இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, ஆ இது கால் பிரீமியம் வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் டவுன் ஆகுது அப்படின்னா, இங்க எல்லா கேண்டிலுமே நமக்கு ரெட்டாவே மாறும். ஸோ இத வந்து நம்ம வந்து கேண்டில் வச்சு நம்ம வந்து எதுக்கு சொல்றது அப்படின்னா, ஆ இந்த கேண்டில் வந்து இதுல டிஃபால்ட்டாவே இந்த இண்டிகேட்டர்ல நமக்கு வந்து இப்படிதான் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதுல செட்டிங்ஸ்ங்கிறது எதுவும் கிடையாது. டிஃபால்ட்டாவே நீங்க யூஸ் பண்ணலாம். கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க்க நான் குடுக்குறேன். இல்ல அப்படின்னா, நீங்க வந்து இதுலயும் கூட நீங்க போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது என்னன்னா, ஆ இந்த இது ஹை பாராபோலிக் வாலட்டாலிட்டி இதுன்னு போட்டீங்க அப்படின்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வரும். நீங்க ட்ரேடிங் வியூவோ, ட்ரேடர் வியூவோ யூஸ் பண்றதா இருந்தா அதுல எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது இல்ல அப்படின்னா, நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் வந்து இதோட லிங்க் நான் குடுக்குறேன். நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆ இதுலயும் ட்ரேடிங் வியூல நீங்க வந்து அந்த அந்த இந்த இத நீங்க காப்பி பண்ணிட்டு வந்து அப்படியே நீங்க குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு வந்து இதாயிரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இண்டிகேட்டர் நீங்க யூஸ் பண்ணுங்க. இது எதுக்காக நம்ம குடுக்குறது அப்படின்னா, ஒரு ஆப்ஷன்ல பையரா இருக்கும்போது நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து நமக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மளால வந்து ஒரு ட்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்தோம். ஸோ இது வந்து ஆ ஓவராலா நீங்க கால் பிரீமியம், புட் பிரீமியம் இந்த 2 பிரீமியத்துக்கும் ஆ பிரைஸ் நீங்க குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து ஒரு ஜோன் ஃபார்ம் பண்ணி குடுத்துரும் நமக்கு. ஸோ இதுதான் இதோட ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த ரேஞ்ச விட்டு பாக்ஸ் இந்த இது ஒரு ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா? இந்த ரேஞ்ச விட்டு கீழ வருது அப்படின்னா, அப்போ வந்து நமக்கு வந்து டவுன் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த கால் பிரீமியம் டவுன் ஆகுதுன்னா, புட் பிரீமியம் பாருங்க. ஸோ அப்படியே வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அது வந்து புட் பிரீமியம் அப்படியே டார்கெட் போய் ரீச் பண்ணிருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு நீங்க இந்த பிரைஸ் ஓப்பன் பிரைஸ குடுத்த உடனே இந்த லைன் எல்லாமே டிஃபால்ட்டா வந்துரும் நமக்கு. ஓகேவா? நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு மார்க்கெட் லைவ் மார்க்கெட்ல இந்த இந்த இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்திருப்பீங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஆ இதுதான் நம்ம வந்து இந்த ட்ரெண்ட நீங்க ஃபைண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா இருக்கும். ஒரு நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்மளால வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட் இங்க தான் போக போகுது அப்படின்ட்டு. ஓகேவா? எப்பவுமே வந்து ஆ நான் இது உங்கள்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக கால் சார்ட்டையும், புட் சார்ட்டையும் வச்சிருக்கேன். ஆ இண்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இண்டெக்ஸோட ட்ரெண்ட் தான் ஆப்ஷனுடைய ட்ரெண்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதுதான் இண்டெக்ஸ்க்கு வரும். ஸோ இந்த 2மே ஒண்ணுக்கு ஒண்ணு மிங்கில் ஆயிருக்கும். அதனால வந்து நீங்க வந்து இண்டெக்ஸ வந்து நீங்க வந்து எப்பவுமே வாட்ச் பண்ணுங்க. ஃபியூச்சர விட இண்டெக்ஸ்ல வந்து நமக்கு வந்து ஆ ஏன்னா அங்க இருக்க இண்டெக்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவராலா அந்த 50, 50 நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய ஒரு 50 கம்பெனியினுடைய மூவ்மெண்ட்ஸ் வாலடைல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் மூவ் ஆகும். ஸோ இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் ஆப்ஷனுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த கால் பிரீமியம் புட் பிரீமியம் சார்ட்டை வச்சு நான் இது பண்ணேன். நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இண்டெக்ஸையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸில் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து இந்த இண்டிகேட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இண்டெக்ஸ்லேயும் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி இண்டெக்ஸையும் பார்த்துருவோம். நான் உங்களுக்கு லைவாக போட்டு காமிக்கிறேன். சிஸ்டம் ஸ்லோவா நெட்டு ஸ்லோவான்னு தெரில. ஸோ ஏதோ ஸ்லோவாக இருக்குது எனக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் பாருங்கள், இண்டெக்ஸும் வந்து நமக்கு வந்து ஒரு டவுன்ஃபாலில் தான் இருக்குது. ஓகேவா? இண்டெக்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுங்க. இது ஆப்ஷனுக்கு தான் ஒர்க் ஆகும். இண்டெக்ஸ் வந்து நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. சிபிஆர் இண்டிகேட்டர் நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி. ஸோ சிபிஆர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க இண்டெக்ஸுக்கு. ஓகேவா? ஸோ சிபிஆர் இண்டெக்ஸ் யூஸ் ஓகே. சிபிஆர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக வந்து மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ சிபிஆர் படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கன்னு பாருங்கள். வீக்லினுடைய பிவோட், அதாவது பிவோட் இருக்கு இல்லையா? ஸோ வீக்லி பிவோட்டில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வருது. கீழே கண்டினியூவாக அப்படி ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண சொல்கிறது எதுக்குன்னா, இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஆப்ஷனுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இண்டெக்ஸ் ஃபாலோ ஆகும்போது கால் புட் ப்ரீமியம் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இதில் இருக்கும். ஸோ புட் ப்ரீமியம் எங்கே இருக்குது, எப்படி ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நமக்கு வந்து வீக்லி பிவோட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸ். அது மாதிரி டெய்லி பிவோட் மேலே இருக்குது. ஸோ வீக்லி பிவோட்டில் இருந்து தான் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி வீக்லி பிவோட் கீழே வருது. ஸோ இங்கே ட்ரெண்டு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேராபலிக்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் லைன், இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாலட்டைலை பேஸ் பண்ணி தான் அந்த மூவிங் ஆவரேஜ் வரும். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மூவிங் ஆவரேஜ் மாதிரி இந்த மூவிங் ஆவரேஜ் கிடையாது. ஸோ ஒரு வாலட்டைல் எப்படி இருக்குது, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த ஆவரேஜ் மூவிங் ஆவரேஜ் லைன் வரும். அதேமாதிரி இந்த பேராபலிக் இந்த ட்ரெண்ட் பேராபலிக்னு சொல்லி ஒரு இந்த ஸ்டெப் வருது இல்லையா, இதுவும் வந்து வாலட்டைல் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ எதனால் வாலட்டைல் ஃபேஸ் பண்ணி இருக்கிறது நம்ம யூஸ் பண்ண சொல்கிறது அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ஏடிஆர், அதாவது ஏடிஆர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஆவரேஜ் டு ரேஞ்ச், இந்த ஏடிஆர் இதை தான் வந்து நம்ம வந்து வாலட்டைல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணி நமக்கு வந்து அட்வான்ஸாக சொல்லக்கூடியதான் அந்த லைன்கள்லாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் இப்படி தான், இந்த வாலட்டைல் வந்து இப்படி தான் இருக்க போகுது, இந்த வாலட்டைலை ஃபேஸ் பண்ணி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த ஆப்ஷனுக்கு நம்ம கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த இண்டிகேட்டரும் நமக்கு வந்து என்னன்னா வாலட்டைல் மூவ் பண்ணி தான் நமக்கு கொடுக்குது. ஓகேவா? கால்குலேஷன் பண்ணி கொடுக்கறதுனால இந்த மாதிரி ஏதாவது ப்ரேஸ் ஆக்ஷனாக யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேட்டரும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் அப்படிங்கும்போது எல்லா இதையுமே நம்ம அனலைஸ் பண்ணணும். மார்க்கெட் வந்து ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணும். நம்ம ஒரு 10 பாயிண்ட் எடுக்க போகிறோம், 20 பாயிண்ட் எடுக்க போகிறோம், நம்ம எதுக்கு ஓவராலாக இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட்டும் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம எடுக்கிற இடம் சரியான ஒரு இடமா இருக்கணும். அதில் நம்ம போய் என்ட்ரி ஆகிறோன்னா கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் நான் சொல்கிறது. எப்பவுமே வந்து ஒரு ப்ரீவியஸ் டே லோ இருக்கும், அதே மாதிரி ஹை இருக்கும், பிவோட் பாயிண்ட், ஸோ வீக்லி டெய்லி பிவோட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு வால்யூம், அதாவது வால்யூமாக ட்ரேட் ஆன ஒரு ஸ்ட்ராங்காக ரெஃபரன்ஸ் லைனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் இந்த இடத்துல இதுக்கு மேலே எங்கேயாவது ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி, அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய லோ. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பிவோட், வீக்லி பிவோட். ஸோ இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண சொல்கிறது எதுக்குன்னா இதுக்கு தான், அதாவது டெய்லி வீக்லி இந்த 2 லெவலுமே இதில் வந்து ஒரே இண்டிகேட்டரில் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ வீக்லி ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பிவோட் போடுறோம் அப்படின்னா டெய்லி பிவோட் மட்டும்தான் நமக்கு அங்கே ஷோ ஆகும். ஸோ வீக்லி பிவோட் தெரியாது. ஸோ வீக்லி பிவோட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம ஒரே இண்டிகேட்டரில் நம்ம வந்து 2 டேட்டாவை நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஓவராலாக அனலைஸ் பண்ணிக்கலாம், எங்கே இருக்குது மார்க்கெட், எப்படி போக போகுது அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பேராபாலிக் இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக மார்க்கெட்டை வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். மார்க்கெட்டோட அடுத்த மூவ்மெண்ட்ஸ் எங்கே போக போகுது அப்படின்ட்டு. நம்ம ஏற்கனவே அடுத்து நேற்று கொடுத்துருக்கக்கூடிய இந்த லைன், அதாவது இன்ட்ராடே உடைய வாலட்டைலை ஃபேஸ் பண்ணி நமக்கு வந்து எங்கே வரைக்கும் நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதுபடி நமக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே, அதாவது மார்க்கெட் நீங்கள் நம்ம வந்து ஓப்பன் ஆகுது இல்லையா, ஓப்பன் ஆகும்போதே நமக்கு வந்து ஓப்பன் ஆகும்போதே நமக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இதுவே ரேஞ்சை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ வாலட்டைல் பேஸ் பண்ணி ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து அப்போ ட்ரெண்ட் இங்கே இருக்க போகுது அப்படின்னா நமக்கு வந்து வீக்லி பிவோட்டுக்கு கீழே ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோ லென்த் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலாம். மார்க்கெட்டை நீங்கள் வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும், ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஓனாக ஒரு மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிகேட்டரையும் நீங்கள் வந்து
எப்படி பார்க்கணும்? மார்க்கெட்ட எப்படி பார்க்கணும்? இந்த இண்டிகேட்டர் எப்படி பார்க்கணும்? அப்படின்னு நான் சொல்றது தான். ஓகேவா? ஸோ சிபிஆர் இண்டிகேட்டர்ங்கிறது நான் வந்து எப்பவுமே வந்து எல்லா இதுலயுமே வீடியோலயுமே நான் வந்து நம்ம 4 நண்பர்களுக்கு சொல்லக்கூடியது சிபிஆர் இண்டிகேட்டர யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்றது எதுக்குன்னா, இந்த வீக்லி, டெய்லி லெவல் பார்க்கறதுக்காக. ஓகேவா? ஸோ இங்க நமக்கு பாருங்க ட்ரெண்ட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம காலையிலேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இத ஃபார் ரிப்ளைல கூட உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இது எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்குன்னு பாருங்க. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இண்டெக்ஸ தான் நம்ம வந்து இதில குடுத்துருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா தான் கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ட்ரேட் நடந்து முடிஞ்சது பார்த்தீங்கன்னா, டெய்லி பிவோட்ல மார்க்கெட் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதில வந்து பார் ரிப்ளே குடுப்போம். எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்ட்டா பாருங்க. இது வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய லோ வரும் இந்த இடத்துல. ஓகே. ஸோ இது ப்ரீவியஸ் டே லோ. இது வந்து வீக்லி பிவோட்டு. நம்ம லைன்லாம் பாருங்க. எப்படி நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து இந்த பாராபோலிக் இண்டிகேட்டர் நமக்கு ட்ரெண்ட வந்து பிரெடிக்ட் பண்றதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட லைவா காமிக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து இதுக்கு மேல ஒரு ஸ்டாப் லாஸ் அதாவது இண்டெக்ஸ பேஸ் பண்ணி இண்டெக்ஸ்க்கு மேல ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு, இதுக்கு கீழ நம்ம ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ண போறோம்னா, இப்ப புட் ஆப்ஷன் இது ஓப்பன் பிரைஸ் எவ்வளோன்னு ஓப்பன் எவ்வளோன்னு பாருங்க. ரூ. 68க்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு கீழ ஒரு ரூ. 55 ரூ. 58க்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு, அழகா நம்ம வந்து ஒரு ட்ரேட் பண்ணிறலாம். ஓகேவா? ஸோ இது ட்ரேட் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றோம். ஒரு பிகினரா இருந்தா கூட நம்ம குடுக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி இத நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, கன்ஃபார்மா உங்களால வந்து ஒரு ஆப்ஷன்ல நம்மளால வந்து மினிமமா ஒரு சின்ன ப்ராஃபிட் உங்களால பண்ண முடியும். கேரண்டியான ப்ராஃபிட். ஓகேவா? நீங்க லைவா மார்க்கெட் ஓனா அனலைஸ் பண்ணிட்டுருங்க. ஓகேவா? ஸோ ஓனா அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்க வந்து இது ட்ரேட் பண்றதுக்கு உட்காரணும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் பாருங்க. வீக்லி பிவோட்ல இருந்து மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் சொல்றேன். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் கீழ இருக்கக்கூடிய வீக்லி லோ இருக்குது. ஸோ அந்த வீக்லி லோ வரும் அப்படிங்கிறது இது ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரும்போது கண்டிப்பா வீக்லி லோவுக்கு வரணும். ஸோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஒரு ட்ரெண்ட ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்க பாருங்க. இங்கேயே நமக்கு வந்து இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆவரேஜ் லைனுக்கு மேல நமக்கு போனாலுமே, கேண்டில் ரெட்டா இருக்கு. அதே சேம் டைம்ல இங்க பாராபோலிக் நமக்கு வந்து இங்க தான் மேல தான் இருக்கு. ஸோ கீழ சப்போர்ட் பண்ணல நமக்கு. ஓகேவா? ஸோ எங்கேயுமே பிரேக் அவுட் குடுக்குறதுக்கான ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இது சப்போர்ட் எடுக்கிறதா இருந்தா வீக்லி லோல தான் சப்போர்ட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ வீக்லி லோவையும் கிராஸ் பண்ணி கீழ வருது அப்படின்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபர்தரா கீழ ஏதாவது ஒரு லைன் இருக்கான்னு பார்க்கணும் நம்ம. ஓகே. வீக்லியோட லோவ மார்க்கெட் டச் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ வீக்லி லோவ மார்க்கெட் டச் பண்ணிட்டு. ஸோ வீக்லி லோங்கிறது நம்ம வந்து ஒரு டார்கெட்டா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழ வரலாம். வரக்கூடாதுன்னுலாம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ வீக்லி லோங்கிறது
ஒரு ஏன்னா வீக்லி பிவோட்லேருந்து மார்க்கெட் டவுன் ஆகும்போது வீக்லி லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு ஒரு ஆப்ஷனுடைய ட்ரேடருக்கு தேவையான நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா வந்து இண்டிகேட்டர் எப்படி மார்க்கெட்டை வந்து நீங்கள் பார்க்கணும், எதெல்லாம் நீங்கள் வந்து மார்க்கெட் பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ நம்மளுடைய சேனலில் நம்ம ஆப்ஷனுடைய பையர்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காகவே கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக அந்த மார்க்கெட் ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக ஒரு வீடியோ ஒரு இண்டிகேட்டர் நம்ம அன்றைக்கி கொடுத்தோம். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எதை கற்றுக்கிட்டீங்க, ஒரு நல்ல ஒரு க ஒரு கற்றல் உங்களுக்கு இதில் இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.